தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தேவமாதா வணக்க மாதம் மே 10. வானதூதர் சொன்ன மங்கள வார்த்தையை தியானிப்போம். கப்ரியேல் என்னும் வானதூதர் தேவமாதாவை வாழ்த்தினார். அன்னை அடைந்த தெய்வீக வரங்களைப் பற்றி வாழ்த்தினார். வானதூதர் இறைவனின் அரசியான அன்னை அடைந்த வரங்களைப் பற்றி வாழ்த்தும்படியாக, அருள் நிறைந்த மரியாயே வாழ்க என்றார். இந்த வார்த்தைகளைக் கொண்டு வானதூதர் பரிசுத்த கன்னிக்கு மங்கள வார்த்தை சொல்லி, அன்னைக்கு சகல நற்செய்திகளிலும் மேலான நற்செய்தியையும் சகல செய்திகளிலும் உன்னதமான செய்தியாகிய ஆண்டவருடைய மனித அவதாரத்தையும் அறிவித்தார். அன்னையின் திருநாமத்தை அதிக வணக்கத்தின் பொருட்டு நேரடியாக உச்சரிக்க மனமில்லாதவராய், பிரியத்தினால் பூரணமானவளே என்று கூறி அந்த வார்த்தையில் அன்னையின் மகத்துவத்தை காண்பித்தார். அது எவ்வாறெனில், அதிசயத்திற்குரிய அந்த தெய்வீக கன்னி தம்முடைய மனதிலும் இதயத்திலும் உணர்வுகளிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் எவ்வித தெய்வீக வரங்களாலும் நிறைந்தவராகி, மேலான முறையில் அருளால் அலங்கரிக்கப்பட்டவராய், அனுக்கிரக வரங்களையும் இயற்கைக்கு மேலான புண்ணியங்களையும் பரிசுத்த ஆவியின் வரங்களையும் பெற்றவராய், அனைத்து வானதூதர்களையும் விண்ணகவாசிகளையும் விட பிரியத்தினால் பூரணமானவராய் இருந்தார். நாமும் வானதூதருடன் நம்முடைய தலைவியை வாழ்த்தி அன்னைக்கு அளிக்கப்பட்ட தெய்வீக நன்மைகளை கொண்டாட கடவோம். மேலும் நற்பேறு இல்லாத நம்மீது இரக்கமாகி தம்வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ள தெய்வீக நன்மைகளில் நமக்கு தேவையான வரங்களை அருளும்படி மன்றாட கடவோம். அன்னை இறைவனுடன் அடைந்த ஞான ஐக்கியத்தை பற்றி வாழ்த்தினார். வானதூதர் பரம அரசியை நோக்கி, கர்த்தர் உம்மிடத்தில் இருக்கிறார் என்று கூறி அன்னை அடைந்த தெய்வீக ஒன்றிப்பின் காரணமாக அன்னையை வாழ்த்தினார். கர்த்தர் மற்ற புண்ணிய ஆன்மாக்களிடத்தில் தம்முடைய அருளாலும் தெய்வீக கிருபையாலும் அனைத்து படைப்புகளிலும் தம்முடைய செயல்களாலும் ஆட்சியாலும் இருப்பது போலவே, தெய்வீக கன்னியிடத்தில் மட்டும் வெறுமனே வாசம் செய்வதோடு நிற்காமல், சிறப்பு அன்பாலும் மேலான ஒன்றிப்பினாலும் தமக்கு பிரியமான இருப்பிடத்தை அமைத்திருக்கிறார். அப்போது அந்த தெய்வீக ஐக்கியம் மேலும் அதிகரிக்கும்படியாகவும் இறையன்பு பெருகும்படியாகவும் அன்னையின் இதயம் உன்னதத்தில் மிகுந்த மகிமையோடு ஆட்சி செய்யும் ஆண்டவரின் உண்மையான தேவாலயமாக மாறியது. அன்னையிடத்தில் உண்மையான இறைவனும் உண்மையான மனிதனுமான உலக மீட்பர் 9 மாதங்கள் வரை தங்கியிருந்தார். நீங்களும் தேவமாதாவுக்கு கிடைத்த பேறு போன்ற பாக்கியத்தை அடையலாம். நீங்கள் இறையருளில் இருக்கும்போது அனைத்து உயிர்களுக்கும் இரக்கமுள்ள இறைவன் உங்களிடத்தில் வாசம் செய்து உங்களை மிகவும் அன்பு செய்கிறார். ஆனால் கொடிய பாவத்தில் விழுந்துவிட்டால் இறைவன் உங்களை கைவிட நீங்கள் பிசாசுக்கு அடிமையாக போவீர்கள். அத்தகைய தீமைக்கு நிகரான தீமை வேறு ஒன்றுமில்லை. நீங்கள் அதில் விழாதபடி தேவமாதா உங்களை காக்குமாறு வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து படைப்புகளையும் விட அன்னை அடைந்த மேன்மை பற்றி வானதூதர் தேவமாதாவை வாழ்த்தினார். வானதூதர் தெய்வீக கன்னியை நோக்கி, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரும் நீரே என்று கூறி அன்னை அடைந்த உன்னத மேன்மையை குறித்து அன்னையை அனைத்து உயிரினங்களின் சார்பிலும் வாழ்த்துகிறார். உண்மையாகவே பரிசுத்த கன்னியே, எந்த படைப்பையும் விட மிகுதியான இறை அருளையும் கிருபையையும் அடைந்திருக்கிறீர். மலர்களுக்குள் வெண்மையான ஒளியுடன் விளங்கும் லீலி மலரைப் போல பாவத்தால் அழுக்கடைந்த மக்களுக்குள் நீர் தூய்மையுடன் விளங்குகிறீர். முழுமையும் பரிசுத்தமுள்ளவராய், எல்லா வகையான புண்ணியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவராய் திகழ்கிறீர். முதல் தாயாகிய ஏவாள் மக்கள் மீது அனைத்து தீமைகளையும் உண்டாக்கினாள். நீரோ இறை ஆசீர்வாதங்களை பொழியச் செய்தீர். ஆதலால் என்றென்றைக்கும் வானதூதர்களும் அனைத்து விண்ணகவாசிகளும் அனைத்து உயிரினங்களும் உம்மை வாழ்த்தி புகழ்ந்து கொண்டாடுவார்கள். என் தெய்வீக அன்னையே, அடியேன் தகுதியற்றவனாயினும் உம்முடைய ஊழியர்களுடன் சேர்ந்து உம்முடைய மகத்துவத்தை வாழ்த்தி நீர் அடைந்த தெய்வீக வரங்களை என் வாழ்நாள் முழுவதும் பாடி துதித்து உம்மை விண்ணகத்தில் புகழ்ந்து அன்பு செய்து துதிப்பேன் என்று நம்புகிறேன். வேண்டுவோம். என் தலைவியே, மீட்பரின் தாயே, அனைத்து பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, கன்னியருக்குள் பரிசுத்த கன்னியே,
படைப்புகளுக்குள் மேலானவளே, உம்மை மனிதர் அனைவரும் எப்போதும் வாழ்த்துவார்கள். நானும் அவர்களுடன் சேர்ந்து உம்முடைய மகிமையை துதித்து உம்முடைய மகத்துவத்தை அனைவருக்கும் அறிவிப்பேன். என்னால் இயன்றவரை உம்மை வணங்கி அன்பு செய்து அனைவரும் உம்மை அன்பு செய்யும்படி முயற்சிப்பேன். மனிதர்கள் அனைவரும் உம்மிடம் வந்து உமக்கு தக்க வணக்கத்தை செலுத்தி ஒரே மீட்பரான உமது திருமகனை அன்பு செய்து அவருக்கு பணி செய்ய வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறேன். இந்த பேறு உம்முடைய கிருபையால் எனக்கு கிடைக்கும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். இந்த நாளில் அடிக்கடி சொல்ல வேண்டிய புண்ணிய செபம். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. 10ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்செயல். உங்கள் ஊரிலுள்ள கோவிலையோ அல்லது சிலுவையையோ நன்றாக இருக்கும்படி ஏற்பாடு செய்தல். இன்றைய தியானத்திற்கான புதுமை. ஸ்பெயின் நாட்டின் மிகவும் செழிப்பான நாடுகள் அனைத்தும் முகமதியர்களின் கொடூர ஆட்சியின் கீழ் இருந்தபோது எண்ணற்ற கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு அடிமைகளாக இருந்து மிகுந்த துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களில் பலர் தங்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பங்களை தாங்க முடியாமல் தங்களிடம் சொல்லப்பட்ட தீய அறிவுரைகளை கேட்டு தங்களுடைய பரிசுத்த வேதத்தை மறுத்துவிட்டார்கள். எந்த துன்பங்களிலும் ஆதரவாக இருக்கும் விண்ணக அரசியான அன்னை அவர்கள் அனுபவித்த துன்பங்களை நீக்கவும் கெட்டுப்போகும் அந்த அடிமைகளை மீட்கவும் விரும்பினார். அது எவ்வாறெனில், மிகுந்த செல்வந்தரும் மகாபக்தியும் விசுவாசமும் உள்ளவருமான நோலாஸ்கோ ராயப்பர், புனித பீட்டர் நோலாஸ்கோ எனும் ஒருவர் இருந்தார். நெடுநாட்களாக இந்த நற்பேரற்ற கிறிஸ்தவர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் என்று அவர் சிந்தித்து வந்தார். ஒருநாள் அவர் மிகுந்த பக்தியுடன் இறைவனின் சிம்மாசனத்தின் முன் தம்முடைய வேண்டுதல்களை சமர்ப்பித்துக் கொண்டிருந்தபோது மகா பிரகாசத்தோடும் நிகரற்ற மகிமையோடும் பரிசுத்த கன்னி அவருக்கு தம்மை காண்பித்து, நீர் நம்முடைய பெயரால் முகமதியர்களின் அடிமைத்தனத்திலிருந்து நற்பேரற்ற கிறிஸ்தவர்களை மீட்கும்படியாக சந்நியாசிகளின் ஒரு சபையை நிறுவுவீரானால் அது நம்முடைய மகனுக்கு மிகவும் பிரியமான காரியமாக இருக்கும் என்று கூறினார். அதே இரவில் தேவமாதா அரகோனியா நாட்டின் மன்னரான யாகப்பருக்கும் பென்னாப்போர் எனும் இராயப்பருக்கும் தோன்றி மேற்கூறிய சபையை நிறுவுவதற்கு அவர்கள் இருவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். இதன்படி தேவமாதாவின் பெயரால் அடிமைத்தனத்திலிருந்து கிறிஸ்தவர்களை மீட்பதற்காக ஒரு சபை நிறுவப்பட்டது. இச்சபையின் சந்நியாசிகள் 3 பெரிய வாக்குறுதிகளை மேற்கொண்டதோடு, கிறிஸ்தவர்களை வேறு வழியில் மீட்க முடியாவிட்டால் நாங்கள் அவர்களுக்கு பதிலாக அடிமைகளாகி அவமானத்தை ஏற்போம் என்றும் உறுதியளித்தார்கள். இச்சபையானது தேவமாதாவின் கிருபையாலும் இறைவனின் ஆசீராலும் பல நாடுகளில் பரவியது. அதன் மூலம் எண்ணற்ற மக்கள் தாங்கள் சிக்கிய கொடிய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு தங்களுடைய வீடுகளுக்கு மகிழ்ச்சியுடன் அனுப்பப்பட்டார்கள். இச்சன்னியாசிகளுக்கு பலர் அடிமைகளை மீட்கத் தேவையான பணம் இல்லாதபோது கன்னிமரியாவின் பெயரைச் சொல்லி தங்களையே அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிசாசின் கொடூரமான அடிமைத்தனத்தில் வருந்தும் நற்பேரற்ற பாவிகளின் மீது நீங்கள் இரக்கமிருந்து அவர்களுக்காக இறையுதவியை மன்றாடி அவர்கள் தங்கள் அக்கிரமங்களை கைவிடுமாறு உதவி செய்வீர்களாக. புனித பெர்னாந்த் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட செபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உமது உதவியை இறந்து உமது மன்றாட்டுகளின் துணையை கேட்ட ஒருவரும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்பதை தியானித்தருளும். கன்னியரின் அரசியே, இரக்கமுள்ள தாயே, இத்தகைய நம்பிக்கையால் தூண்டப்பட்டு உமது திருப்பாதங்களை சரணடைகிறேன். பெருமூச்சு விட்டழுது கொண்டு பாவியான நான் உமது இரக்கத்துக்காக காத்து உமது முன்னிலையில் நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் இரக்கத்துடன் கேட்டருள்வாயாக. ஆமேன். ஜென்ம பாவமின்றி பிறந்த புனித மரியாவே, பாவிகளின் அடைக்கலமே, இதோ நாங்கள் உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருமகனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமின்றி பிறந்த புனித மரியாவே, பாவிகளின் அடைக்கலமே, இதோ நாங்கள் உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருமகனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமின்றி பிறந்த புனித மரியாவே, பாவிகளின் அடைக்கலமே, இதோ நாங்கள் உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருமகனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர்
தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.